ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆர்ஆர்பி பிஓ மீன்ஸில் கம்ப்யூட்டர் அவேர்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதிகமாக எக்ஸாமில் வரும்னு எதிர்பார்க்குற என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மெமரி ஸ்டோரேஜ் சைஸு டெசிமல்லேருந்து எப்படி பைனரி கன்வெர்ட் பண்ணும். ஒரு நம்பரை கொடுத்துருவாங்க 12, 13, 14 எனிதிங் ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதோட பைனரி ஃபார்ம் என்னன்னு கம்ப்யூட்டர் அவேர்னஸில் கேட்பாங்க. இல்லாட்டி பைனரி ஃபார்மை கொடுத்துட்டு டெசிமல் நம்பர் அதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அதை எப்படி நம்ம போடணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, மெமரி ஸ்டோரேஜ் சைஸ், அதாவது நம்ம கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணும்னா எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜீரோ இருக்குல்ல, இந்த ஜீரோவும் சரி இந்த ஒன்னும் சரி செப்பரேட்டாக தனித்தனியாக ஒரு பிட்டுன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு பிட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ 12 இருக்குன்னா 12ல் மட்டும் 12உடைய பைனரி ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1100. இந்த 1100ல் இந்த ஜீரோன்றது ஒரு பிட்டு, இந்த ஜீரோன்றது ஒரு பிட்டு, இந்த ஒன்னுன்றது ஒரு பிட்டு, இந்த ஒன்னுன்றது ஒரு பிட்டு. அப்போ இதில் டோட்டலாக எத்தனை பிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த 12ன்ற 4 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதுன்னா அட் ஏ டைம்ல 4 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அட் ஏ டைம்ல ஒரு கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு எத்தனை பிட்டை வந்து அட் ஏ யூனிட் டைம்ல ப்ராசஸ் பண்ணுதோ அதுதான் வந்து அந்த கம்ப்யூட்டருடைய நம்ம வேர்ட் லென்த்னு சொல்லுவோம், இல்லாட்டி வேர்டு சைஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது த நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் யூஸ்டு டு ப்ராசஸ் த டேட்டா அட் ஒன் டைம். ஒரு டைம்ல எத்தனை பிட்டை ப்ராசஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம வந்து வேர்டு லென்த்து இல்லாட்டி வேர்டு சைஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ வேர்டு லென்த்னா என்னன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன் தட் வேர்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ 32 பிட் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அது வந்து 32 பிட் இந்த மாதிரி ஜீரோஸ், ஒன்ஸு, 1, 0, 0, 1ன்னு 32 பிட்டை வந்து அட் ஏ டைம்ல ப்ராசஸ் பண்ணும். 8 பிட் ப்ராசஸர்னா 8 பிட்டை பண்ணும். 16 பிட்னா 16 பிட்டை அட் ஏ டைம்ல பண்ணும். ஓகேங்களா? 64 பிட்னா 64 பிட்ஸை பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் பிட்டுனா வந்து 0 and 1ன்னு சொல்லியிருந்தேன். 4 பிட்டு 4 பிட்டு சேர்ந்தா ஒரு நிபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 8 பிட்டு சேர்ந்தனா ஒரு பைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பைட்டு தான் வந்து இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் யூனிட். அதை வந்து தட் ரெப்ரசன்ட் டேட்டா, ஐட்டம் ஆர் கேரக்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் செப்பரேட்டா, ஜீரோவும் சரி ஒன்னும் சரி பிட்டுன்னு சொல்றோம். 4 பிட்டை வந்து ஒரு நிபிள்னு சொல்றோம். 8 பிட்டுனா ஒரு பைட்டுன்னு சொல்றோம். இது 3 பாயிண்ட் மட்டும் நீங்க பாத்துக்கினாலே போதும். இதுக்கப்புறம் எல்லாமே 1024 அப்படிதான் வரும். ஸோ 1024 பைட்டை வந்து நம்ம ஒரு கிலோ பைட்டுன்னு சொல்லுவோம். அப்படியே 1024 கிலோபைட்டை ஒரு மெகாபைட்டுன்னு சொல்லுவோம். 1024 மெகாபைட்டை ஒரு ஜிகாபைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி வரும்னா பைட் ஃபர்ஸ்ட். ஸோ பைட்ன்றது என்னது? 8 பிட்டு. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மக்களே, எக்ஸாம்ல அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிபிள்னா என்ன, எத்தனை பிட்டு சேர்ந்தா ஒரு நிபிள் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லாட்டி 8 பிட்டை வந்து நம்ம எத்தனை பைட்டுன்னு கேட்பாங்க. ஓகே. ஒரு கிலோ பைட்டுக்கு எத்தனை பைட்ஸ் வரும்னு கேட்பாங்க. ஸோ 1024 பைட்ஸ் தான் ஒரு கிலோ பைட். ஸோ பைட்டு, கிலோ பைட்டு, அதுக்கப்புறம் மெகாபைட், அதுக்கப்புறம் ஜிகாபைட், அதுக்கப்புறம் டெராபைட், அதுக்கப்புறம் பெட்டாபைட், எக்ஸா, ஜெட்டா, யொட்டோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டர். கிலோ, மெகா, ஜெகா, டெரா, பெட்டாஸ், எக்ஸா, ஜெட்டா, யொட்டோ. ஸோ பைட் கிலோ பைட் வந்துட்டாலே போதும். 1024 கிலோ பைட் 1 மெகாபைட், 1024 மெகாபைட் 1 ஜிகாபைட், 1024 ஜிகாபைட் 1 டெராபைட், 1024 டெராபைட் 1 பெட்டாபைட். இந்த மாதிரி நீங்களே ஃபார்ம் பண்ணிடலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயம் இருக்குல்ல, இந்த 3த்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 0வையும் 1ஐயும் பிட்டுன்னு சொல்லுவோம். 4 பிட்டு சேர்ந்தா ஒரு நிபிள், 8 பிட்டு சேர்ந்தா ஒரு பைட்டு. அவ்வளவுதான் மக்களே. ஓகேவா? ஸோ இதுதான் மெமரி ஸ்டோரேஜ் சைஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். இப்போ நமக்கு எக்ஸாம்ல முக்கியமா என்ன கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை கொடுத்துட்டு இதோட பைனரி ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டு கீழே 5 ஆப்ஷன் வைப்பாங்க. 0101, 1100, 1110 இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12உடைய பைனரி ஃபார்ம் வந்து 1100. 12ன்றது டெசிமல்னா பேஸ் 10 இருக்கும். ஓகேங்களா? பைனரி ஃபார்ம் 1100, அதுக்கு வந்து பேஸ் வந்து 2 இருக்கும். ஓகே. ஸோ ஓகே, இப்போ இந்த 12 வந்து எப்படி 1100வா மாறுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க 12க்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 பண்ணுவோம் இல்லையா? ஸோ 6 2s are 12. ரிமைண்டர் ஏதாவது வந்திருக்கா? இல்லை, 0.
நெக்ஸ்ட் அதே 2 தான் இங்கே போடணும். 3 2s are 6, ரிமைண்டர் ஏதாவது வந்திருக்கா? இல்லை. நெக்ஸ்ட்டு 2, ஸோ 1 2 is 2 போகும், நமக்கு ரிமைண்டர் 1 வரும். ஸோ இந்த கடைசியில் 1 வர வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே இருந்து மேலே நோக்கி நம்ம எழுதணும். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் 1 1 0 0. ஸோ இதுதான் 12க்கான பைனரி ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இப்போது அதேமாரி 15க்கு பார்ப்போமா? 15க்கு ஸோ இங்கே போடுறேன். ஸோ 15 7 2s are 14, பேலன்ஸ் 14 தான் போயிருக்கு. ஸோ அப்போ நமக்கு ரிமைண்டர் வரும்ல. ஸோ ரிமைண்டர் வந்து 1 வரும். 2 3 2s are 6, ரிமைண்டர் 1 வரும். 2 1 2 is 2, ரிமைண்டர் 1 வரும். ஸோ கடைசியில் 1 வந்துருச்சா? ஸோ கீழே இருந்து மேலே நோக்கி எழுதுங்க. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் 1 1 1 1. ஸோ 15க்கான பைனரி ஃபார்ம் என்ன? 4 டிஜிட் 1 1 1 1 போட்டு பேஸில் 2 போடணும். இதுதான் 15. ஸோ உங்களுக்கான கொஷின் என்னன்னா 20க்கான பைனரி ஃபார்ம் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது டெசிமல்லேருந்து பைனரி எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துட்டோம். ஈஸியாக இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கிட்டே வந்தால் வந்துடும் சொன்னேன். சரி, இதே வந்து பைனரியிலேருந்து டெசிமல் போகணும். இப்போ அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்க, பைனரி டிஜிட்டை கொடுத்துட்டாங்க, அதை எப்படி நம்ம டெசிமலாக மாற்றணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ கொடுத்துருக்க நம்பர் இப்போ இந்த 1100 எடுத்துப்போம். இங்கே இன்டூ போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கே 2 power 0, 2 power 1, 2 power 2 அப்படின்னு ரைட்ல இருந்து லெஃப்ட்ல எழுதணும். 2 power 3 நீங்க இப்படி எழுதுனீங்கன்னா தப்பாயிடும். 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 இப்படி எழுதிட்டு போனீங்கன்னு வைங்க தப்பாயிடும். ஸோ இது தப்பு. ஸோ ரைட்டு டு லெஃப்ட் எழுதணும். 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3. இப்போ இந்த 1 இருக்குல்ல, ஸோ 1 into 2 power 3 plus 1 இருக்கா, 1 into 2 power 2 plus 0 into 2 power 1 plus 0 into 2 power 0. ஓகேங்களா? எனிதிங் பவர் 0 1ன்னு சொல்லுவோம். 2 power 0னா 1, 3 power 0னாலும் 1, 4 power 0னாலும் 1, எனிதிங் பவர் 0 1ன்னு சொல்லுவோம். ஆனால் எனிதிங் பவர் 0 1ஆக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் 0வோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா, மல்டிபிள் வித் எனிதிங் 0வால் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆன்சர் 0 தான் வரும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ்ஸு 0 into 2 power 1ம் 0 தான் வரும். இங்கே பாருங்கள் 1 into 2 power 2, 2 power 2 என்னன்னு சொல்லுவோம், 4ன்னு சொல்லுவோம். ஸோ 4, இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே 1 into 2 power 3, 1 into 2 power 3 என்னது 8. ஸோ 1 into 8 8 plus 1 into 4 4 plus 0 plus 0. 8 plus 4 என்ன வரும், 12 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரியே 111க்கு என்ன வரும்? ஸோ இங்கேருந்து டேரெக்டாகவே போட்டுடலாம். 2 power 0, 2 power 1, 2 power 2. ஸோ 1 into 2 power 2 வரும், 1 into 2 power 1 வரும், ப்ளஸ் வரும் 1 into 2 power 0. எனிதிங் பவர் 0 1. ஸோ 1 into 1 1 தான் வரும். ப்ளஸ் 2 power 1 2 தான், 2 into 1 2 plus 2 power 2 4, 4 into 1 4, 4 plus 2 plus 1 which is equal to 7. கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஸோ அதேமாரி 1010ன்ற பைனரிக்கு டெசிமல் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 கொஷின் கேட்டிருக்கேன். 20 பைனரி ஃபார்ம் என்ன, 1010 டெசிமல் ஃபார்ம் என்ன, இது ரெண்டுத்தையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொன்று கொஷின் இருக்குது. என்னன்னா டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, அதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லையும் எதெல்லாம் நமக்கு ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ அதையும் நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உட்கம் போர்ட்டல், ராம்சார் சைட்ஸு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். டாபிக் வைஸ் பர்டிகுலராக அந்த டாபிக் பற்றி ஃபுல்லாக அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ வீடியோக்கான லிங்க்லாம் கீழே இருக்கும், நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.